இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். மினி, செல்விக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி, வந்துருவா. என்ன விஷயம் மினி, வர சொன்னீங்க? ரம்யா தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. சொல்லுங்க ரம்யா. இல்லை நீங்கள் பிஸியாக இருந்தால் அப்புறமாட்டி பேசிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கேன். நான் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேட்டுப்பேன். நீங்கள் சொல்லுங்கள் ரம்யா. இல்லை சத்யா இருக்காள்ல? ஆமாம், உங்கள் தங்கச்சி. அவ்வளோ உங்கள் காலேஜில் தான் சேர்க்கலான் இருக்கோம். சேருங்க. என்ன குரூப் எடுக்க போகிறா? பிகாம் தான். எங்கள் காலேஜில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போயிட்டு வரதான் கடுப்பாக இருக்கும். இல்லை, அவள் வந்தா நீங்கள் கூட்டு போயிட்டு கூட்டு வந்துடுவீங்களா? இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா ரம்யா? நான் கூட்டு போயிட்டு கூட்டு வந்துடுறேன், ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கும் அவளுக்கும் காலையில் தானே காலேஜ். நான் பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சேவகம் பண்ணுறதுக்கு தான் என் மவளை ஃபோன் போட்டு வர சொன்னீங்களோ? மணி எதுக்கு இப்போ இங்கே வந்த? எங்க அம்மா வீடு, நான் வராம வேற யாரு வருவா? உனக்கு கூரே கிடையாதோ? மினி ஃபோன் போட்டா நான் அவசர அவசரமா வந்தா இவ என்ன உன்னைய வேலைக்கறி கணக்கா ட்ரீட் பண்றா? என்னாச்சு பாட்டி? ரம்யாவோட தங்கச்சி சத்யாவையும் செல்வி காலேஜில் தான் சேர்த்துருக்கா. அதான் செல்வியை கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்துடுவியான்னு கேட்டோம். இதுக்கிட்டி வந்து கத்திட்டு இருக்கேன்? அவங்க வீட்டில் உள்ளவளெல்லாம் கூட்டு போயிட்டு கூட்டு வர்றதுக்கு தான் நான் பிள்ளைய பொத்து போட்டிருக்கேன். இப்போ நீ வாயை மூடுமா? உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். இப்படி கூறுகிட்ட தனமா இருக்கேன். சித்தி, அம்மா நான் உன்கிட்ட பேச வரல. இல்லச்சு வீட்டுக்கு வாட்டி. இப்போ எதுக்கிட்டி சும்மா கத்திட்டு கிடக்க? என் பிள்ளை ஒன்றும் உங்களுக்கு வேலைக்காரி கிடையாது, சரியா? உனக்கு உன் தங்கச்சியை கூட்டு போனா நீ கூட்டுப்போ, இல்லைன்னா உன் புருஷனை விட்டு கூட்டுப்போ, இல்லைன்னா உன் அப்பாலாம் சும்மா தானே கிடக்கான், அவனை விட்டு கூட்டுப்போ. தேவையில்லாம என் பிள்ளையெல்லாம் இழுக்காது, அவளுக்கு அதான் வேலை பாரு. சரி சித்தி, நீ இப்ப எதுக்கு நீங்க இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என் பிள்ளை எதுக்கு இவ தங்கச்சியை கூட்டு போகணும்? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஏட்டி நீ வீட்டுக்கு வரையா இல்லை இங்கே இருக்கியா? நீ போமா, நான் வரேன். இப்ப ஏன் கூட வா, இல்லைன்னா இங்கே இரு. செல்விமா நீ இங்கே இருமா, பாட்டி உன்னைய நல்லா பாத்துக்கிட்டேன். இங்கே இரு. உன் பாட்டி நல்லா உனக்கு பாத்திரம் கழுவுற துணி துவைக்கிற வேலைலாம் கொடுப்பா. அதுக்கப்புறம் மினிக்கு குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளை அசிங்கத்தெல்லாம் கிளீன் பண்ண சொல்லுவா. நின்ன கிளீன் பண்ணிட்டு வா, சரியாம்மா? அம்மா வா, வீட்டுக்கு போவோம். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இனிமேல் அவா கூப்பிட்டா இவா கூப்பிட்டான்னு வந்தேன்னு நினைச்சுக்கோங்க, உனக்கு அதுக்கு அடுத்துதான் இருக்கு. காலை உடைச்சி அடுப்புக்குள்ள வச்சிருவேன். பாட்டி சாரி பாட்டி, நாங்க இப்படி ஆகும்னு நினைக்கல. விடுமா, அவ புத்தி தெரிஞ்சது தானே. இவி சொந்தக்கார பிள்ளை, அவளை நம்பி விட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல, அதான் பாட்டி கேட்டோம். விடுமா. பாட்டி வாங்கிட்டு வந்ததை பிள்ளைகளுக்கு கூடு. என்னது பாட்டி? சீட்டு பண்ண முடிஞ்சு வந்துச்சுலாமா, அந்த துப்புல 2 பேத்துக்கும் வளையல் செஞ்சுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் எதுக்கு நாங்க உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்வோம்? மினி பாருமா நல்லா இருக்கான்ட்டு. சூப்பரா இருக்கத்த, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. மினிக்கு வளகாப்பு வைப்போம்லாமா, அப்ப 2 பேர் போட்டுக்கோங்கண்ணா. சரி எனக்கு எப்ப வளகாப்பு வைப்பீங்க? 9வது மாசத்துல தாம்மா வைக்கணும். 7வது மாசத்துல வைங்களேன். மினி இல்ல நாங்க உங்களை நல்லா தானே பாத்து கொடுத்தோம், அப்புறம் என்ன? அம்மா கூட இருக்கணும் போல இருக்குதே. அம்மா கூட இருக்கணும்னா ஒரு 2-3 நாள் அங்க போய் இருந்துட்டு வாமா. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. மினிமா இது குடும்பத்தோட முதல் வாரிசு, நீ பக்கத்துல இருந்தா உன்னை நல்லா கவனிச்சுட்டு நாங்க இருப்போம்லாமா. அங்கேயும் அம்மா நல்லா பாத்துப்பாங்க. சரி மினி, இதை பத்தி அப்புறமாட்டி பேசிக்கலாம். பாட்டி யோசிச்சு சொல்றேன், சரியா? சரி பாட்டி, நான் உங்களுக்கு போய் சமைக்க என்னமா? சரி ஏன்டி அங்க போனுங்க? 1000 பேர் பாத்துக்கிட்டாலும் அம்மா பார்த்த மாதிரி இருக்கு மாட்டி. இதுவும் கரெக்டு தான் மினி. வளையல் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு மினி, உன் வளகா பண்ணிக்க போட்டுக்கலாம். சரிடி. ஏக்கா, லட்சுமி அக்கா சொன்னாவும் ரம்யாவுக்கும் மினிக்கும் அவன் மாமியாரு பாட்டியும் சேர்ந்து வளையல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களாம்ல? ஆமா. பரவாயில்லக்கா, அந்த கிளவியை நான் என்னமோ நினைச்சேன், நல்ல செய்யுது. நானும் தான் என்ன அங்க போய் கஷ்டப்படுவாளோன்னு நினைச்சேன், நல்லாவே பாத்துக்கிட்டாவோ. ஆமாக்கா, மினி இன்னைக்கு தான் வளகாப்பு வைக்கிறத பத்தி கேட்டிருப்பா போல. அவ இப்பவே வைக்க சொல்லுது, அவளுக்கு ஏன் கூட இருக்கணுமா. ஆமா, பிள்ளைகளை என்னதான் பாத்துக்கிட்டாலும் நம்ம பாத்துக்க மாதிரி ஆகாதுல்ல. ஆனா அந்த பாட்டி ஒத்துக்கிட்டாலும் மாப்பிள்ள ஒத்துக்க மாட்டாரு போல. மாப்பிள்ளைக்கு வேணும்னா அவர் இங்க வந்து இருக்க சொல்லுங்க. அதுதான் நானும் சொல்லியிருக்கேன். இனி வேலை பார்க்கல லட்சுமி. இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் போது கஷ்டப்பட்டு பெக்க வேண்டியதா இருக்கு. ஆமாக்கா, லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. வாக்கிங் போறா, கொஞ்சம் பரவாயில்லாம தேறிடுவான்னு நினைக்கேன் நம்ம மினி. ஏக்கா, நம்ம ரம்யா ஹனிமூன் எங்கேயும் போலையா? மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலை இருக்காண்டி, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில கூட்டு போவேன் இருக்காரு. அதுவும் இல்லாம மினி அங்க இருக்காளா, மினி கூட ரம்யா இருந்தா மினி கொஞ்சம் நேரம் போகும்ல. நீதான் இப்ப இங்க வந்துருவாளாக்கா வளகாப்பு முடிஞ்சு? பாவாவும் நினைக்கேன்.
ஏக்கா இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனா கூட இ பாஸ் எடுத்துட்டு தான் போகணும் போல. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் அங்கேயே போயிட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லு. அதுவும் கரெக்டு தான். ஏக்கா நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வருமா? இது இ பாஸ் எடுத்துட்டுலாம் போக முடியாது. ஏக்கா நம்ம மாஞ்சோலை போயிட்டு வருவோம். அதுக்கும் தான் முன்னோக்கிட்டே பெர்மிஷன் வாங்கணுமே. ஏக்கா அப்ப ஏற்காடு போகுமா? ஏடி நம்ம கிளம்புனா மினியும் வருவேன் பா. மினியை விட்டுட்டு நம்மளால போக முடியாது. அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஏக்கா அதெல்லாம் பரவாயில்ல, அவளை நான் பாத்துக்கிடுதேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஆமாக்கா நம்ம போயிட்டு வருவோம். பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுக்கா, எங்கேயாச்சும் கூட்டு போங்கன்னு ஒரே அடம். போயிட்டு வருமே. சரி டி. அப்ப நான் எங்க போகணுன்ட்டு என் புருஷன்கிட்ட கேட்டு சொல்லுதேன்க்கா. கொஞ்சம் செலவு கம்மியா இருக்கிற இடம், நல்ல குளிர்ந்தான இடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம். சரி எடி, சீக்கிரம் கேட்டு சொல்லு, இல்லைன்னா இவ்வளோலாம் மனசு மாறிடுவாவோ. இன்னைக்கே கேட்டு சொல்லிடுறேன். மினி, என்ன? எதுக்கு பாட்டிக்கிட்ட வளகாப்பு இப்பவே வைக்க சொல்லியிருக்க? எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். ஏன்டி, இங்க உன்னைய நாங்க நல்லா தானே பாத்துக்கிறோம். யார் என்ன பார்த்துக்கிட்டாலும் அம்மாவாக முடியாது. எனக்கு எங்க அம்மா கூட இருக்கணும். மினிமா ப்ளீஸ். இங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு தேவைன்னா நீங்க என் கூட வாங்க. நான் எப்படிடி அங்க 3 மாசம் இருக்க முடியும் சொல்லு? உங்களுக்காண்டி நான் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வருஷம் ஃபுல்லு இங்க வந்து கிடைக்கும்ல. உங்களால ஒரு 3 மாசம் என் கூட அங்க வந்து இருக்க முடியாதா? மினிமா, உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நான் உன்னைய கூட்டு போறேன். யோ, எங்க வீட்டு போறதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமோ? இல்ல நீ கூட்டு போய் தான் நான் போகணுமா? என்னாச்சு இவளுக்கு இவ்வளோ கோவமா இருக்கா இன்னைக்கு? மினி குட்டி, உன்னைய யாரும் எதுவும் சொன்னாங்களோ? இல்ல. அப்புறம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோவமா இருக்க? உங்களுக்குலாம் புரியுதா இல்லையா? நான் எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க வீட்டுக்கு போகணும். சரி சரி போலாம், சரியா? கோவப்படாத. ஒருவேளை மூட் ஸ்விங்ஸா இருக்குமோ? இப்ப சீக்கிரம் பாட்டிக்கிட்ட வளகாப்பு வச்சுட்டு என்னை அனுப்பிச்சு விட சொல்லுங்க. போகணும்ல, நாளைக்கே நம்ம போகலாம் சரியா? அதுக்கப்புறம் வளகாப்பு பத்தி நம்ம பேசிக்கலாம். சரி, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் இங்க வருவேன் சரியா? சரி மினி. உங்களுக்கு வேணா நீங்க என்னைய பார்க்க அங்க வாங்க. என் மினி குட்டி எங்க இருக்காளோ அந்த இடம் தான் எனக்கு. அதனால நானும் உன் கூட தான் ஃபுல்லும் இருப்பேன். சரி. சோகம் தீர்க்கும் போதும் நிழல் தேடிடும் மாண்பையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தம். ஆயுள் ரேகை நீ அடி, எந்தானி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி. மரன், என்ன? அம்மா எல்லாரும் சேர்ந்து ஏற்காடுக்கு போறாங்களாம். நம்மளையும் வாரீங்களான்னு கேட்டாங்க. என்ன சொன்ன நீ? உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். வேண்டாமே. ஏன்? இல்ல, போனா நீயும் நானும் மட்டும் தான் போனோம். அம்மா பாட்டி மினி யாருமே வர மாட்டாங்க. நம்ம மட்டும் தனியா போய் என்ன பண்றது சொல்லு? சரி, அப்ப நீங்க வீட்டுல இருந்துக்கோங்க எல்லாத்துக்கும் துணைக்கு. நான் எங்க அம்மா தங்கச்சி எல்லாரு கூடயும் போயிட்டு வரேன் சரியா? சரிம்மா, போயிட்டு வா. சரி. என்ன சிரிப்பு? அவங்க கூட போயிட்டு வாடி. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீயும் நானும் தனியா போலாம் சரியா? உண்மைக்குமா? உண்மைக்கும். எங்க போறோம்? எல்லாம் சர்ப்ரைஸ் சரியா? நான் உன்னைய கூட்டு போவேன். சரி, இப்ப நான் அம்மா கிட்ட சொல்லிடவா நான் மட்டும் வரேன்ட்டு? ஆனா நான் வரலன்னா எதுவும் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தான். ஆனா சத்தியாலாம் போறாள். எனக்கு அவ கூட போகணும்னு ஆசையா இருக்கே. நீ கன்சீவா இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா போயிட்டு ஒன்னா வரலாம். அவங்கள அப்படி வச்சுட்டு நம்ம கூட்டு போக முடியாதுல்ல. ஆமா, நீங்க வந்தா என்ன? இல்லம்மா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னை கூட இருக்க மாட்டான்ல. இல்ல, சின்ன பொண்ணு அத்தையோட ஹஸ்பண்ட்லாம் வருவாங்கல்ல. சரி பார்க்கலாம். நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தான் சொல்லுவீங்களா? ஆமா, உனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன். நம்பிட்டேன். இடையொரு நூலகம் படித்திடவா, பறிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு? நமக்கு முன்னாலும் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல் நீந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவிரல் கரைகளும் மேலுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே. எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே?